ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்வி ஆடியோஸ். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டீகோடர். என்ன டீகோடர்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணுற டீகோடு பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த டீகோடு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, டீகோடு இப்போ ஓடிடி கண்டென்ட்டு அண்டு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறம் டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, அது மாதிரி நிறைய இப்போ ஓடிடி கண்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஓடிடி கண்டென்ட்டில் இப்போ என்ன வருதுன்னா, ஒரிஜினல் டால்பி அண்ட் டிடிஎஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகி வருதுனால இப்போ அது தகுந்த மாதிரி நம்ம ஆடியோவும் அனலாக் டிஜிட்டலாக இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மெயின் நம்ம யூஸ் பண்ணுறதுல இதை நான் சொல்கிறது ஒரு லோ பட்ஜெட்டில் நடக்கிற விஷயம் நான் சொல்கிறேன். நான் அப்படி பார்க்கும்போது FT003 மினி டீகோடு வெர்ஷன் 2 சாஃப்ட்வேர் அப்டேட் வெர்ஷன் 2.5 இது இந்த டீகோடு இருக்குது. இதுக்கு மெர்ஜ் பண்ணுற மாதிரி ரிமோட் கிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது FT004D ரிமோட் கிட்டு இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு லோ பட்ஜெட்டில் இது ரெடி பண்ண போகிறோம். அதை இது யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம ஆம்பிள்பரில் நம்ம ஈஸியாக கேட்க முடியும். இந்த டீகோடு வேலை என்ன வேணும்னா, நம்ம டிவியில் வர ஏஆர்சி ஆப்டிக்கல் அதில் வர ஒரிஜினல் கண்டென்ட் இது டீகோண்ட், அதாவது டிஜிட்டலில் அனலாக்காக பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதோட வேலை தான் இது. இதை நம்ம ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். இது எப்படி நம்ம இது மிர்ஜி பண்ணி நம்ம ஒயர் கலெக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மினி டீகோடு. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டீகோடு இருக்குது. இந்த டீகோடு FT003 வெர்ஷன் 2 அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் 2.5. இது ஒரு கலெக்ஷன் டீட்டெயிலு நம்ம சொல்லப்போனால், இது HDMI ARC யூஸ் பண்ணலாம். அண்டு இது கோஆக்சல், இது ஆப்டிக்கல். இது அதுக்கான சுவிட்சு நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும் போதும் ஒரு இது ARC, ஆப்டிக்கல், கோஆக்சல், அப்புறம் இது 3 லைட்டு ஒன்றா இருந்தால் ஆக்ஸு, அப்படி இது யூஸ் பண்ணலாம். சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு ரெக்கமெண்ட வோல்ட்டு 12லேருந்து 24 வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம அக்யூரேட்டாக 12 கொடுத்தா போதும். இதுக்கு அடுத்தது இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்ஸு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது முன்னே வெர்ஷன் 2ல் வெர்ஷன் 1ல் ஆக்ஸு கலெக்ஷன் இல்லை. இப்போ ஆக்ஸு இருக்குது. எதனால் ஆக்ஸு கொடுக்கலாம், இது ப்ரோலாஜிக் 2 கனெக்ட் ஆகும். அதனால் இதுலேருந்து ஒரு ஆக்ஸு இன்புட் கொடுத்தோமா அவுட்புட்டில் நம்ம ப்ரோலாஜிக் 2 கனெக்ட் ஆகிறதுனால அது ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஜிட்டல் அவுட்புட்டை அனலாக்காக இந்த இந்த பின் விலை எல்லாமே வந்துடும். அதில் அவ்வளோதான் இதோட கலெக்ஷன் டீட்டெயிலு. இதை நம்ம வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போது இதுக்கு பிளேட்டு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் ஆம்பிள் பேரில் பேக் சைடில் உங்களுக்கு இந்த இந்த பிளேட்டு மாதிரி ஒரு கட்டிங் இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக பண்ணி உட்கார வச்சுக்கலாம். அது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு அதுக்கான ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒயர்ஸ். இதை கனெக்ட் பண்ணுற எல்லா ஒயரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீகோடனும் இந்த ஒயர் மட்டும் வச்சுக்கலாம். மீது எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ரிமோட் கிட் FT004D ரிமோட் கிட்டு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ரிமோட் கிட்டில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. இது நார்மல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்ட் ப்ளூடூத் வரும்.
அடுத்தது வந்து ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து என்கோடர், ரொட்டேட் என்கோடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து யூஎஸ்பி சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுற எல்லா கனெக்டிங் ஒயர்ஸு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து போர்டு, இந்த மாடலில் ஓல்டு வெர்ஷன் வந்து வேறு மாதிரி வந்துக்குது. இது எக்ஸோ பேஸுன்ற வந்து ஒரு நியூ மாடலாக வந்திருக்கு இந்த போர்டு. இது இப்போ வந்து இந்த போர்டோட கலெக்ஷன் டீட்டெயில்ஸு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த போர்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து ஃபுல்லாக நம்ம மென்ஷன் பண்ணிடுறேங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு சொல்கிறேன் நான். இது வந்து 12 வோல்ட் டிசி 12 வோல்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து இது வந்து டிஸ்பிளேலேருந்து வர அந்த கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது. அடுத்தது வந்து நம்ம வந்து 6 சேனல், அதாவது சப்பு, சென்ட்ரு, லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட் ரைட்டு, இதுக்கு வந்து கொடுக்குற இன்புட்டு இந்த இடத்துல, அதே அவுட்புட் வந்து இந்த இடத்துல வந்துடும். அடுத்தது வந்து இதில் வந்து இது வந்து யூஎஸ்பிக்கு வந்து கலெக்ஷன் பின்னு போட்டிருக்காங்க, பிடி அண்ட் யூஎஸ்பின்னு. இது வந்து உங்களுக்கு கலெக்ஷன் டீட்டெயில் பண்ணும்போது சொல்கிறேன். அண்டு X1, X2, X3ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி உங்களுக்கு கலெக்ஷன் கொடுத்ததும் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது டிஸ்பிளேல ப்ளூடூத் வெர்ஷன் ப்ளூடூத்தோட கொடுத்துருக்காங்க. இதோட கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஒன்றுனா உங்களுக்கு வந்து எப்படி கலெக்ஷன் கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ என்ன கலெக்ஷன்னா, இந்த 3 போர்டும் எப்படி நம்ம கலெக்ஷன் கொடுக்குறதுன்னு பற்றி இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது மெர்ஜி பண்ணால்தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் சொன்னவங்களுக்கு வந்து இதில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் வந்து சப்போஸ் ஏசி ஆப்டிக்கல் அண்ட் கோயாக்சல் வந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் மாறும், சேஞ்ச் ஆகும் சொன்னேன். ஆனால் வந்து என்னென்னா, இந்த ரிமோட் கிட்லேயே நீங்கள் ரிமோட் மூலியமாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கு தான் நான் வந்து இது வந்து நான் மெர்ஜி பண்ணி எப்படி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இப்போது